வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். புதிய வருடமோ புதிய மாதமோ ஆரம்பிக்கும் போது இந்த வருடம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். நல்லதுதான். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து பலனை வழிநடத்துதலை பெற்று வாழ நாம் பழக வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என இயேசு கூறிவிட்டு நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் எனவும் கூறியிருக்கிறார். கடவுளின் பார்வையில் ஒவ்வொரு நாளும் முக்கியம். நமக்கு ஒவ்வொரு நாளின் காலையின் புதிய கிருபைகள் முக்கியம். தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை அறிவதுதான் அவசியம், தேவையும் கூட. வேதத்திலே வருகின்ற கதாபாத்திரங்கள் ஆண்டவரை தனிப்பட்ட முறையிலே அனுபவித்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பெயர்களையும் அவர்கள் வைத்திருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மோரியா மலையில் ஆபிரகாம் கடவுளை கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என அறிந்தார். ஆகார் வனாந்திரத்தில் நீர் என்னை காண்கிற தேவன் என அறிந்தார்கள். மோசே கடவுளை தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமானவர் என அறிந்திருந்தார். தாவீது கடவுளை கன்மலையாக பெலனாக கேடகமாக அனுபவித்திருந்தார். பவுல் ஆண்டவர் தன்னை எப்போதும் தப்புவிக்கிறவர் என அறிந்திருந்தார். அன்பானவர்களே, இன்று நாம் இயேசுவை நம் மீட்பராக பாவ மன்னிப்பு கொடுப்பவராக அறிந்திருக்கிறோமா? எப்போதும் ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராகவே இருக்கிறார். எப்போது அவரின் பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, ஆண்டவரின் வல்லமையை ஒவ்வொரு முறையும் நாம் உணரும்போது ஆண்டவரின் புதிய பரிமாணம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த அனுபவம் நமக்குள்ளதாய் வரும்போது பலப்படுவோம், கலங்காதிருப்போம். கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்ற உறுதியை பெற்றுக்கொள்ளலாம். ஆம், தேவை அமர்ந்து அவரே கடவுள் என்று தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்வதுதான். மாத ஆரம்பத்தில் பிறர் அனுப்பும் வாக்குத்தத்தம் என்ற பெயரில் அனுப்பப்படும் வசனங்கள் நமக்கு எப்படி பொருந்தும்? அப்படியானால் எத்தனை வாக்குத்தத்தங்கள் காலையில் நமக்கு வருகின்றது? தனிப்பட்ட முறையில் அனுபவத்தில் ஆண்டவரை உணருங்கள். வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் உங்களை தேடி வரும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், வழிநடத்தும் தேவன் நமக்குண்டு. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென்.